இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சின்ன காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவதாக சிமியோன் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சிமியோன் எனும் பெயர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தான். அந்த சிமியோனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த சிமியோன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அந்த சிமியோன் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், நீதி உள்ள ஒரு மனிதன். அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த ஒரு மனுஷன். அந்த நாட்களிலே அநேகர் கிறிஸ்துவுக்காக அவரை தரிசிக்க வேண்டும், அவர் குழந்தையாக பிறப்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பார், மேசியா பிறப்பார் என்று சொல்லி அநேகர் அவருக்காக காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சிமியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிறது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். ஒரு முதிர்ந்த வயதுள்ளவர், நீ அந்த கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேவாலயத்திற்கு அவருடைய தாய் தகப்பன்மார் கொண்டு வருகிறார்கள். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி, அந்த முறைமையின்படி அந்த சுத்திகரிப்பை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். எருசலேம் ஆலயத்திற்கு அவரை கொண்டு வருகிறார்கள். முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், அவர் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி ஒரு ஜோடு காட்டு புறாவை அவருக்கு பலியாக, 2 புறா குஞ்சுகளை பலியாக செலுத்த அவரை எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அந்நாளிலே இந்த சிமியோன் வாசிக்கிறோம், ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அந்த நேரத்தில் அந்த ஆவியின் ஏவுதலினால் அவன் தேவாலயத்துக்கு வருகிற பொழுது அந்த ஆண்டவரை, அந்த கிறிஸ்துவாகி அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி அவரை ஸ்தோத்தரித்தான். எத்தனை ஒரு மகிமையான ஒரு பாக்கியம் அந்த சிமியோனுக்கு கிடைத்தது. கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே உனக்கு மரணம் வராது என்று சொல்லப்பட்டிருந்தது அவனுக்கு. அந்த குழந்தையை தன்னுடைய கைகளில் ஏந்தி அவர் ஸ்தோத்தரிக்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ந்திருப்பார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அந்த அளவுக்கு அவர் ஒரு நீதி உள்ள மனிதனாக இருந்ததினாலே, தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். அவர் எப்பொழுது வருவார், மேசியா எப்பொழுது வருவார், அந்த கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவர் காத்திருந்ததினாலே அந்த கிருபையை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அன்னாள் என்கிற பெண் ஏறக்குறைய 84 வயதுள்ள ஒரு விதவை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவள் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவளும் அந்த நேரத்திலே அந்த ஆலயத்திலே அவள் உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளை ஆண்டவர் வெறுமையாக விடவில்லை. அவளும் அந்த நேரத்திலே அந்த கிறிஸ்துவை பார்க்கிறாள். அவளும் அந்த குழந்தையை பார்க்கிறாள். அவளும் அந்த குழந்தையை பார்க்க அந்நேரத்திலே அவளும் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசுகிறாள். இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா, நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த அந்த இரட்சகர் இவர்தான் என்று சொல்லி எருசலேமில் இருந்த ஜனங்களுக்கு அவள் அவரை குறித்து பேசுகிறாள். அவளும் அந்த நேரத்திலே அவள் ஆலயத்திலே இருந்து அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் அங்கே ஒரு பெரிய கிருபை கிடைக்கிறது. பாருங்க, ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த சிமியோனும் அந்த ஆலயத்தில் தான் அந்த கிறிஸ்துவை கண்டுகொண்டான். அந்த அன்னாள் அந்த ஆலயத்திலே அவள் வாஞ்சையாக இருந்தபடியால், அங்கே உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தபடியால் அந்த இரட்சகரை, மீட்பரை அவள் கண்டுகொண்டாள். எல்லாருக்கும் அவரை குறித்து அவள் பேசுகிறாள். இவர்தான் இஸ்ரவேலில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும்
அவள் அவரை குறித்து பேசுகிறாள். உண்மையாகவே அவருக்காக காத்திருக்கிற மக்கள், அவரை தேடுகிற மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். அவர்களை அவர் வெறுமையாக அவர் அனுப்ப மாட்டார். அடுத்ததாக நாம் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மத்தேயு 1:19 அவன் நீதிமானாய் இருந்தான். நிச்சயமாக அந்த வாலிபன் ஒரு நீதிமானாக இருந்ததினால்தான் ஆண்டவர் அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனாக வளர்க்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் அந்த யோசேப்புக்கு கொடுத்தார். ஒரு வாலிபன் நீதிமானாக இருந்ததினாலே கர்த்தருடைய கண்களிலே, தேவாதி தேவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது, ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கிறது. நீதிமான், அந்த யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்ததினாலே அந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். இவன் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு, ஒரு தந்தையாக இருந்து வளர்ப்பதற்கு இவன் ஒரு தகுந்த பாத்திரம் என்று சொல்லி அவன் நீதிமானாக இருந்ததினாலே அவனுக்கு அங்கே ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் மரியாளை குறித்து பார்க்கிற பொழுது, மரியாள் ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணாக இருந்ததினால்தான் அந்த பரிசுத்தமான தேவனை தன்னுடைய சரீரத்திலே சுமக்கக்கூடிய கிருபை அவளுக்கு கிடைத்தது. தேவன் மகா பரிசுத்தர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை ஒரு குழந்தையாக அவள் சுமக்கக்கூடிய பாக்கியம் அவளுடைய சரீரத்திலே கிடைத்ததற்கு காரணம், அவள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே அவள் குற்றமற்றவளாய் காணப்பட்டபடியினால், தேவனுக்கு பிரியமானவளாய் அவள் காணப்பட்டபடியினால் ஆண்டவருக்கு அவளுக்கு அந்த ஒரு கிருபை கிடைத்தது. இன்றைக்கும் கூட பெண்கள், வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய், குற்றமற்றவர்களாய், நீதியாய், ஒழுக்கமாய் வாழ்கிற பொழுது தேவனுடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கிறது. வாலிப பையங்க யோசேப்பை போல நீதிமான்களாய் காணப்படுவது அவசியம். பாவமான உலகத்திலே வாழ்கிறோம். பாவம் அழிந்து கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவம், அசுத்தம் நிறைந்த உலகத்திலே இன்றைக்கு வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ அவர்களுக்கு பலன் வேணும். யோசேப்பை போல நீதிமானாய் வாழ வேண்டும். மரியாளை போல பரிசுத்தமுள்ள பெண்களாய் வாழ வாலிபர்கள் தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எலிசபெத்து, சகரியா எலிசபெத்தை குறித்து பார்க்கிற இவர்களும் ஆண்டவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் அவர்கள் அவருடைய நீதியின்படியும் நடந்து குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் நடந்து குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தை தெரிந்தெடுத்தார்? கணவனும் மனைவியும் இணைந்து, சில வீட்டில் கணவன் ஆண்டவரை தேடினா மனைவி தூரமாக இருப்பாங்க, மனைவி ஆண்டவரை தேடினா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தா கணவர் ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் இருவரும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள், நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். அந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அந்த குடும்பத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற அந்த யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் பிறக்கச் செய்கிறார். நிச்சயமாக நீதியாய் வாழ்கிற பொழுது, குற்றமற்றவர்களாய் நாம் வாழும்போது, தேவனுக்கு பயந்து வாழ்கிற பொழுது அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில பெரிய குறை இருந்தாலும், வயது சென்று குழந்தை இல்லாமல் இருந்தாலும், ஒரு நாள் வருகிற பொழுது அவர்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறார். அவர்களை கனம் பண்ணுகிறார், அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறார், அவர்களை கனப்படுத்துகிறார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளை நீதியாய், நேர்மையாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படியாய் ஆண்டவருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட இந்த காலங்களில் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த புருஷர்களைப் போல, இந்த பரிசுத்தவாட்டிகளைப் போல நாமும் நீதியாய் வாழ்கிற பொழுது, தேவாலயத்தை நேசிக்கிற பொழுது, அவருக்கு ஆராதனை செய்கிற பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது நம்மையும் ஆண்டவர் தெரிந்தெடுப்பார், நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை வெளிப்படுத்தியது போல நமக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நம்மையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார். நாமும் கூட தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் கூட நீதி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை நேசிக்க ஆண்டவரே, உம்முடைய ஆறுதல்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். யோசேப்பை போல நீதிமான்களாய் காணப்பட, மரியாளை போல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.